தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்தியாவில் குற்றம் குறைந்த மாநிலங்களில் ஒன்றாக உத்தரப்பிரதேசம் மாறியுள்ளது NCRB அறிக்கையின் மூலம் தெரியவந்துள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கான NCRB அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டது. நாட்டில் மொத்தமுள்ள 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்களில் குற்றங்கள் அதிகம் நடக்கும் மாநிலங்களின் பட்டியலில் உத்தரப்பிரதேசம் 20வது இடத்தை பிடித்துள்ளது. தேசிய அளவில் நடக்கும் குற்றங்களின் சராசரியானது 270.3 இருக்கிறது. ஆனால் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் சுமார் 17% பேர் இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் 1 லட்சம் பேருக்கு 181.3 என்ற விகிதத்தில் குற்றங்கள் நடக்கின்றன. குறிப்பாக கொலை முயற்சி, கொள்ளை, கலவரம், மக்கள் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அங்கு பெருமளவு குறைந்துள்ளதாக NCRB அறிக்கையின் மூலம் தெரியவந்துள்ளது. நாட்டிலேயே கொலை முயற்சி ஆகிய குற்றங்கள் உத்தரப்பிரதேசத்தில்தான் குறைவான எண்ணிக்கையில் நடக்கின்றன. பணத்திற்காக ஆட்களை கடத்துதல், கொள்ளை, வழிப்பறி போன்ற குற்றங்கள் பெருமளவு குறைந்துள்ளன என்றும் NCRB அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து உத்தரப்பிரதேசத்தின் DGP ராஜீவ் கிருஷ்ணா கூறுகையில், உத்தரப்பிரதேசத்தில் அவசர உதவி எண் 112 அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் குற்றம் நடக்கும் இடங்களுக்கு காவல்துறையினர் விரைவாக செல்ல முடிகிறது. குறிப்பாக நகர்ப்புறங்களில் சாலைகளில் நடக்கும் குற்றங்கள் பெருமளவு குறைந்துள்ளன. பெண்கள் பாதுகாப்புக்காக ஆன்டி ரோமியோ ஸ்குவாட்ஸ் என்ற சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் ரோந்துக்கு செல்கிறார்கள். ஆனால் தெருக்களில் செல்லும் பெண்கள் பாதுகாப்பாக உணர்கிறார்கள். முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையின் கீழ் திட்டமிட்டு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளால் இது சாத்தியமானது என்று DGP கூறினார். ஒரு காலத்தில் பின்தங்கிய மாநிலம், குற்றங்களுக்கு பெயர் போன மாநிலம், கூண்டாராஜ் என்று உத்தரப்பிரதேசத்தை பலர் கூறிய நிலையில் பாஜக அரசு அமைந்து யோகி ஆதித்யநாத் அரசாங்கத்தின் கீழ் அங்கு பெருமளவு குற்றங்கள் குறைந்து உள்ளதால் பல நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்கு வாய்ப்புள்ளது என பொருளாதார நிபுணர்கள் கணிக்கின்றனர்.